अस्सलाम वालेकुम औज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் தஆலா நமக்கு மிகப்பெரிய கிருபை செய்திருக்கின்றான். அல்லாஹ்வுடைய பாதையிலே நாம் கிளம்பி வந்திருக்கிறோம். ஏறக்குறைய 10 நாட்கள் முடிய போகுது. அல்லாஹ் தஆலா இது நம் மீது ஒரு மாபெரும் கிருபை செய்திருக்கின்றான். இதற்காக நாம் அல்லாஹ் தஆலாவுக்கு மிக மிக அதிகமாக நன்றி செலுத்த கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்படுகின்ற நலவுகளிலேயே நல்லதுகளிலேயே மிகச்சிறந்தது எது அப்படின்னு சொன்னால், அல்லாஹ் தஆலா அவனை பற்றிய அறிவு, தீனுடைய கல்வி ஒரு மனிதனுக்கு கிடைப்பது மிகச்சிறந்த ஒரு நல்லதாக இருக்கிறது. பணம், காசு, சொத்து, சுகம் கிடைப்பதை காட்டிலும் ஒரு மனிதன் நினைக்க வேண்டும், எனக்கு அல்லாஹ் தஆலா தீனுடைய அறிவை கொடுத்திருக்கின்றான், குர்ஆனுடைய அறிவை கொடுத்திருக்கின்றான், ஹதீஸுடைய அறிவை கொடுத்திருக்கின்றான். இது மிகப்பெரிய ஒரு பாக்கியம், மிகப்பெரிய ஒரு நியமத் என்பதாக நினைக்க வேண்டும். அப்பொழுதுதான் தீனுடைய கண்ணியமாகப்பட்டது நம்முடைய உள்ளத்திலே வரும். தீனுடைய அமல்கள் செய்வதற்கு அது மிக மிக பிரயோஜனமாக இருக்கும். ஏனென்று சொன்னால், தீனுடைய அமல்களிலே முக்கியத்துவம் நாம் கொடுத்தோமேயானால் அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த பரிசு சொர்க்கமாக இருக்கிறது. அல்லாஹ் தஆலா அந்த மிகப்பெரிய வேதனையிலிருந்து அல்லாஹ் தஆலா நமக்கு பாதுகாத்து நமக்கு சொர்க்கத்தை கொடுக்கக்கூடியவனாக இருக்கின்றான். உலகத்திலே ஏதாவது ஒரு சின்ன ஒரு கஷ்டம் வந்துருச்சு, சிரமம் வந்துருச்சுன்னு சொன்னால் நம்மளால் தாங்கிக்க முடியல. அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்போது நரகத்தினுடைய வேதனைகள், நரகத்தினுடைய கஷ்டங்கள் என்பது ரொம்ப ரொம்ப கஷ்டமானதாக இருக்கும். அதை விட்டு அல்லாஹ் தஆலா நம்மை பாதுகாப்பது அல்லாஹ்வுடைய ஈமான், அந்த ஈமானுடைய அமல்கள். இதன் காரணமாக அல்லாஹ் தஆலா நமக்கு நரகத்தை விட்டு பாதுகாப்பு கொடுத்து அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை கொடுக்கக்கூடியவனாக இருக்கின்றான். நாம் அந்த பரிபூர்ணமான ஈமானை அடைந்து கொள்வதற்காகத்தான் நாம் அல்லாஹ்வுடைய பாதையில் வந்திருக்கக்கூடிய நேரத்தில் சில கஷ்டங்கள் இருக்கும். நாம் அதனை அல்லாஹ்வுக்காக பொறுத்து கொள்ள வேண்டும். சிரமங்கள் இருக்கும், அதனை அல்லாஹ்வுக்காக பொறுத்து கொள்ள வேண்டும். ஷைத்தான் அந்த சிரமத்தை, அந்த கஷ்டத்தை நமக்கு பெரிதாக காட்டுவான். சின்ன ஒரு கஷ்டமாக இருக்கும், ஷைத்தான் பெரிய ஒரு கஷ்டமாக காட்டுவான். ஏனென்று சொன்னால், அப்போ தான் அடுத்த தடவை நம்ம ஜமாத்தில் போகக்கூடிய நேரத்தில் போவதற்கு தடையாக நம்மளுடைய மனசே சொல்லக்கூடிய அளவுக்கு கூட ஷைத்தான் சொல்லுவான். ஆனால் நாம் அதையெல்லாம் விட்டு தவிர்ந்து கொண்டு அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று ஓதிக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் ஷைத்தானுடைய தீங்கை விட்டும் பாதுகாப்பு தா அல்லாஹ் என்பதாக. ஏனென்று சொன்னால், யுத்த களத்திலேயே ஷைத்தான் அந்த சஹாபாக்கள் போரிடக்கூடிய அந்த உத்தம சஹாபாக்களையே ஷைத்தான் என்ன செய்யறான்னு சொன்னால் திசை திருப்ப வைக்கிறான். இவங்க முன்னேறி போயிட்டு இருக்காங்க சஹாபாக்கள். ஷைத்தான் சொன்னால் பின்னாடி உங்களுடைய எதிரிகள் இருக்கிறாங்க, அவங்க தாக்குங்க என்பதாக சொல்லிடுறான். அந்த அந்த கலைபுரம், அந்த யுத்தத்தினுடைய அந்த பிரச்சனைகளுக்கு இடையில் இவங்க என்ன செய்கிறாங்க, அது சரியான முறையில் சீர்தூக்கி பார்க்காம பின்னாடி திரும்பி தாக்குதல் தொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஆரம்பிக்கக்கூடிய நேரத்தில் முஸ்லீம்களையே அவங்க தாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது. இது எதனால் சொல்லப்படுகிறது என்றால், ஷைத்தான் எல்லா நேரத்திலையும் எல்லா நிலைமைகளிலும் கெடுக்கக்கூடியவனாக இருக்கலாம். அதை விட்டு நம்ம தப்பித்துக் கொள்ளணும்னு சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு வழிமுறைப்படி நாம் செயல்படணும்.
அப்படி நம்ம செயல்பட்டோன்னு சொன்னால் அந்த கலயபுரமே வந்திருக்காது. அந்த யுத்தத்தில் வந்து கலயபுரம் வர காரணமாக இருந்தது ரசூல் ஸல்லல்லாஹு அவர்கள் குறிப்பிட்ட இடத்துல போய் நிற்க சொன்னாங்க. சஹாபாக்கள் யுத்தம் தான் முடிஞ்சிருச்சேன்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, அந்த இடத்த விட்டு அகன்றுட்டாங்க. அவர்கள் தவறு செய்யலை, அவர்கள் அந்த உத்தரவை வந்து அந்த மாதிரி நினச்சிக்கிட்டாங்க. அதனால் வந்து வரக்கூடிய பிரச்சனை கடைசியில் முஸ்லீம்களே தெரியாமல் தாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. அப்போ நாம் வந்து எல்லா நிலைமைகளிலையும் நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அவர்களுடைய சுன்னத்தான வாழ்க்கை வழிமுறைப்படி நம்ம வாழ்ந்துட்டோம். அவங்களுடைய கட்டளை என்ன அதை தெரிஞ்சு நடந்துக்கிட்டு, அல்லாஹ்வுடைய கட்டளை என்னன்றதை தெரிஞ்சு நடந்துக்கிட்டு நம்ம அந்த அல்லாஹ்வுடைய பாதையில் வந்திருக்கிறோமே. இங்கேயும் சரி, நம்ம வீட்டிலையும் சரி, எல்லா இடங்கள்லையுமே நம்ம வந்து அதை எப்போவெல்லாம் நம்ம பின்பற்றுறோமோ அப்போ எல்லாம் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு நம்மளுக்கு கிடைக்கிது. அல்ஹம்துலில்லாஹ். ஷைத்தான் வந்து நம்மளை வந்து வழிகெடுக்கக்கூடியவனாக தான் இருக்கிறான். அவனுடைய வேலையே அதுதான். நல்ல அமலை செய்ய விட மாட்டான். அதை செஞ்சாலும் என்ன செய்வான், அதில் வந்து குறைகளை ஏற்படுத்துவான். அதில் அப்படியும் செஞ்சிட்டோன்னு சொன்னாலும் அதில் வந்து பேர் புகழை அதில் உண்டாக்கிடுவான். அல்லாஹ் பாதுகாக்கணும். நம்ம செய்கிறது அல்லாஹ்வுக்காகத்தான் செய்கிறோன்றத அந்த எண்ணத்தோடு நம்ம செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் தஆலா நிச்சயமாக அல்லாஹ் தஆலா நன்மையை தரக்கூடியவனாக இருக்கிறான். நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை 100 வருஷம் வாழக்கூடிய மக்களாக இருக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லிட்டு போயிட்டாங்க, 60க்கும் 70க்கும் இடையில தான் உம்மத்துடைய ஆயுள் என்பதாக. அதுக்கு மேலே கிடைக்கிறதெல்லாம் போனஸ் தான். 100 வருஷமே வாழ்றதை நம்ம வச்சுக்கிட்டாலும் அந்த வாழ்க்கைக்கு அப்புறம் மறு உலகத்துக்காக நம்ம தயாரிப்பு செய்ய வேண்டியது இருக்குது. அது இப்போவுமே நம்ம செஞ்சால் தான் அது சரியான முறையில் இருக்கும். அப்போ அந்த வாழ்க்கை முறை, அதுக்காக நம்ம வந்து உலகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம அல்லாஹ்வுடைய தீனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். உறவு, சொந்தம், பந்தம், பணம், காசு, ஆட்சி, அதிகாரம், இதை விட நம்ம தீனுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்படி தீனுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நேரத்தில் நாம் தீனுடைய அமல்கள் செய்வதற்கு லேசாக இருக்கும். அதுக்காக நம்ம வந்து குழந்தைகளுக்காக என்ன செய்ய மாட்டோம், தீனை விட்டுட மாட்டோம். கணவருக்காக தீனை விட்டுட மாட்டோம். சொந்த பந்தத்துக்காக தீனை விட்டுட மாட்டோம். நண்பர்களுக்காக தீனை விட்டுட மாட்டோம். காசுக்காக தீனை விட்டுட மாட்டோம். பணத்துக்காக தீனை விட்டுட மாட்டோம். சொத்து சுகத்துக்காக தீனை விட்டுட மாட்டோம். அப்போ தீனுடைய விஷயந்தான் முக்கியம் என்பதாக நம்ம செய்யக்கூடிய நேரத்தில் ஷைத்தான் நம்மளை விட்டு தூரமாயிடறான். அல்லாஹ் நம்ம மீது சந்தோஷப்படுறான். அல்லாஹ்வுடைய சந்தோஷம் கிடைக்குது, அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தம் கிடைக்குது. அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய நற்கூலிகளை தருகிறான். அந்த ஒரு அடிப்படையில் நம்ம வந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலா வந்து நமக்கு மிகப்பெரிய ஒரு கிருபை செஞ்சுருக்கிறான். இதனுடைய நன்மைகளை விவரிக்கவே முடியாது. அல்லாஹ்வுடைய பாதையில் சிறிது நேரம், கொஞ்ச நேரம் போனாலே இந்த உலகத்தில் உள்ள அனைத்து வஸ்துக்களை விட, அனைத்து பொருட்களை விட, இந்த உலகத்தில் என்னென்ன பொருட்கள் இருக்கிறது, தங்கம், வைரம், வைடூரியம், இன்னும் என்னென்ன மாளிகைகள், கூட கோபுரங்கள், என்னென்ன இருக்குதோ, ஆட்சி அதிகாரங்கள் எவ்வளவு இருக்குதோ, அனைத்து படைபலமும் இருக்குது, அனைத்து பணங்களும் இருக்குது, அனைத்தை விடையும் அல்லாஹ்வுடைய பாதையில் சிறிது நேரம் செல்வதாகிறது மிகச்சிறந்ததாக இருக்குதுன்னு சொல்லி ஹதீஸினுடைய கருத்தில் வந்துருக்குது. அப்போ அந்த பாக்கியத்தை நம்ம அடைஞ்சிக்கிட்டோம். அதெல்லாம் அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுத்துருக்குறான். இந்த 10 நாள் வந்திருக்கிறோம். இது எவ்வளோ பெரிய விஷயம். அவ்வளவு நன்மைகள் நமக்கு அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுத்துருக்குறான். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலாவுக்கு இதுக்கே நம்ம நன்றி செலுத்த கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். இதுக்காகவே நம்ம அல்லாஹ்க்கு என்ன செய்யணும், அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் இங்கே அல்லாஹ்வுடைய பாதையில் வந்து நம்ம என்னென்ன விஷயங்கள் செஞ்சோம், அதிகமாக இபாதத்துகள் செஞ்சோம், அல்ஹம்துலில்லாஹ். அதே மாதிரி நம்ம வீடுகள்லையும் போய் நம்ம செய்யணும். இங்கே அல்லாஹ்வுடைய பாதையில் மட்டும் செஞ்சிட்டோம், வீடுகளில் போன உடனே நம்ம இஷ்டத்துக்கு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இல்லாமல் அங்கே போயும் நம்ம அந்தந்த நேரத்தில் அவ்வளவு வக்தில் தொழுகிறது, வீடுகளில் தாலீம் படிக்கிறது, மற்ற மக்களுக்கு எடுத்து சொல்கிறது, இந்த மாதிரி ஜோடுகள் நடக்கும், அதில் போய் கலந்து கொள்வது, பெண்களுடைய ஜோடுகளில். அந்த மாதிரி விஷயங்கள் நாம் மட்டும் கலந்துக்கிடாமல் நம்மளுடைய குழந்தைகள், நம்மளுடைய தாய் தகப்பனார், மற்ற நம்மளுடைய சொந்தங்கள், பக்கத்து வீட்டார், அக்கத்து வீட்டார், எல்லாருக்குமே நம்ம என்ன செய்கிறது, நம்ம பார்க்குறோம், பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால் அவர்கள்கிட்டயே அந்த தஷ்கீல் பண்ணுறது. நம்ம அதிகமாக இந்த இபாதத்துகளில் நம்ம வந்து பங்கெடுத்து கொள்ளணும். தொழுகைகள் விஷயங்கள், தகஜத்துடைய தொழுகை விஷயம், இந்த மாதிரி விஷயங்களை நம்ம வந்து நம்ம பழக்கப்படுத்தி கொள்ளணும். இந்த ஜமாத்தில் மட்டும் வந்து தொழுதுட்டோம், அங்கே போய் தொழாமல் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லாமல் நாம் மற்றவர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கிறது. யாருக்காகனா அல்லாஹ்வுக்காக. மற்றவர்கள் வந்து நம்ம பார்க்கணும், மற்றவர்கள் வந்து நம்மளை பாராட்டணும், அப்படி கிடையாது. நம்ம இந்த அமல் செய்கிறோம், எல்லாம் உனக்காக செய்கிற, எனக்கும் ஹிதாயத்தை கொடு, எனக்கும் நன்மையை கொடு, இதன் காரணமாக என்னை பார்த்து மற்ற மக்களும்
நேர்வழி அடையட்டும், இது உனக்காக தான் எல்லாம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செய்யணும். நம்ம மனசில் வந்துடும் பார் மற்றவங்க நம்மளை பேர் புகழுக்காக செய்யணும்னு சொல்லி. அப்போ அந்த அவுதி பிலாய் வினேஷ் ஷைத்தான் ரஜீம்னு சொல்லிட்டு எல்லாம் நான் உனக்காகத்தான் தொழுகிறேன், இதை பார்த்து மற்ற மக்களும் உன்னுடைய பாதையில் வரணும், நான் உனக்காகத்தான் எல்லாம் அதையும் செய்கிறேன்னு சொல்லிட்டு அல்லாஹ்க்காகன்ற ஒரு நியத்தை நம்ம வச்சுக்கிட்டு நம்ம தைரியமாக செஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஷைத்தான் நம்மளை விட்டு போயிடும். இந்த மாதிரி விஷயங்களில் நம்ம அதிகம் நம்ம தாவத் கொடுக்கணும், இபாதத் பண்ணணும், ஹித்மத் பண்ணணும், பணிவிடைகள் ஒருத்தருக்கு வீட்டில் வேலைகள் நம்ம அவர்களுக்கு உதவிகரமாக இருக்கணும், மற்றவர்களுக்கு உதவிகரமாக, கணவருக்கு உதவிகரமாக இருக்கணும். அதே மாதிரி பிள்ளைகள் தாய் தகப்பனாருக்கு உதவியாக இருக்கணும், அதே மாதிரி தாய் தகப்பன் பிள்ளைகளுக்கு உதவியாக இருக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாக இருக்கணும். உதவியாக இருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான்னு சொன்னால் அல்லாஹ் தன்னுடைய உதவியை அந்த மக்களுக்கு வழங்கலாம். ஹிஜ்ரத் நுஸ்ரத் ரெண்டு இருந்தால் தான் தீன் வளருது என்பதாக சொல்லப்படுகிறது. மக்கள் அவ்வளோ எதிர்ப்பு கிளம்பிச்சு, ஆனால் அவங்க தாவத் செய்கிறவங்க தாவத்துடைய வேலை செஞ்சாங்க. ஆனால் எதிர்ப்புகள் காரணமாக அங்கே தொடர்ந்து அவர்கள் செய்ய முடியலை. இஸ்லாம் சரியான முறையில் அங்கே வளர்ச்சி அடையலை. ஏன்னு சொன்னால் அந்த மக்களுக்கு அந்த பாக்கியத்தை அவங்க அடைஞ்சிக்கல, அல்லாஹ் நாடலை. அதே சமயம் மதீனாவுக்கு போனாங்க, அவங்க நுஸ்ரத் பண்ணாங்க, அவங்க வரவேற்பு அளித்தாங்க, தீன்தாரிகளுக்கு ஒத்தாசை செஞ்சாங்க, சஹாபாக்களுக்கு ஒத்தாசை செஞ்சாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அவர்களுக்கு உதவி செஞ்சாங்க. இஸ்லாம் வளர்ந்துச்சு. எந்த அளவுக்கு வளர்ந்துச்சு, பூரா உலகத்துலேயும் இந்த தீன் பருவத்துக்கு காரணமாக அல்லாஹ் தஆலா அங்கே ஆக்கி வச்சோம். இப்போ அவ்வளோ நன்மைகளும் அவர்களுக்கும் கிடைக்கும், சஹாபாக்கள் செஞ்ச சஹாபாக்களுக்கும் கிடைக்கும், அவங்களுக்கும் கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். அதே சமயம் அந்த வெற்றியாகப்பட்டது மறுபடியும் மக்காவுக்கு போகிறாங்க. இதனுடைய அசராத்து, இதனுடைய பிரதிபலிப்பு யார் யாரெல்லாம் எதிர்த்தார்களோ அவர்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. பெரிய சுனாமி அலை மாதிரி இஸ்லாம் வளர்ச்சி பெற்று மிகப்பெரிய அளவில் வந்தது. அந்த காஃபிர்களையே இழுத்து கொண்டது. காஃபிர்கள் எல்லாம் முஸ்லீம் ஆயிட்டாங்க. அந்த அலைக்கு முன்னாடி பேரலை, இஸ்லாமிய அலை பேரலை உருவாகி எல்லாத்தையும் ஈர்த்து கொண்டது. அப்போ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம என்ன செய்யணும் சொன்னால், நம்ம முஹல்லாவில் போயிட்டு நாமளும் அந்த ஹிஜ்ரத் பண்ணணும், நுஸ்ரத் பண்ணணும். மற்ற ஜமாத்துகள் வருது, அந்த ஜமாத்துகளை நம்ம நல்ல முறையில் நாமளும் உபசரித்து அவங்களுக்கு இந்த மாதிரி பயான் மற்ற விஷயங்களில் ஈடுபடுத்தி அவங்களையும் நம்ம வேலை வாங்குறது, இதுதான் மிகப்பெரிய ஒரு விஷயமாக இருக்குது. நாளைக்கு அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தில் மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தில் வச்சுருக்கிறான். ஏன்னு சொன்னால் இஸ்லாமுடைய வளர்ச்சி நமக்கிட்டையும் வரும், இஸ்லாமிய சீர்திருத்தம் நமக்கிட்டையும் வரும், பிற மக்கள்கிட்டையும் வர்றதுக்கு இது காரணமாக இருக்குது. இந்த தாவத்துடைய வேலை தான். எந்த அளவுக்கு நம்ம தாவத்து கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு இஸ்லாமிய வளர்ச்சி, ஈமானுடைய வளர்ச்சி நம்மக்கிட்ட வரும். எந்த அளவுக்கு தாவத்துடைய வேலையை விட்டுறோமோ அப்போ என்ன ஆகும், நம்மளை விட்டு போயிடும். சொல்லப்படுகிறது, நம்மளுடைய துவாக்கள் கபூலாகணும் அப்படின்னு சொன்னால் இந்த தாவத்துடைய வேலை செய்யுங்க என்பதாக சொல்லப்படுகிறது. எந்த இடத்துல இந்த நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய இந்த அமல் நடைபெறுகிறதோ அங்கே அல்லாஹ்வுடைய ரஹமத் இறங்கும் என்பதாக சொல்லப்படுகிறது. ஹதீஸினுடைய கருத்தில் வந்திருக்குது. அவர்களுடைய துவாக்களை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்கிறான் என்பதாக சொல்லப்படுகிறது. ஹதீஸினுடைய கருத்தில் வந்திருக்குது. எங்கே தாவத்துடைய வேலை செய்கிறாங்களோ, நன்மையை ஏவி தீமையை தடுக்கிறாங்களோ அங்கே இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நடைபெறுகிறது. அல்லாஹ் தஆலா அங்கே ரஹமத்தை பொழிகிறான். அல்லாஹ் அவர்களுடைய துவாக்களை ஏற்றுக்கொள்கிறான். எந்த இடத்துல இந்த தாவத்து வேலை நடைபெறவில்லையோ அங்கே அல்லாஹ்வுடைய வேதனை இறக்கப்படுகிறது. அவர்களுடைய துவாக்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதில்லை என்பதாக சொல்லப்படுகிறது. இப்போ நம்ம அல்லாஹ்ட்ட நம்மளுடைய துவாக்கள்லாம் கபூல் ஆகணும்னு சொன்னால் இந்த வேலையை செய்யக்கூடியவர்களாக, நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய இந்த தாவத்துடைய வேலையை செய்யக்கூடியவர்களாக நம்ம ஆகிடணும். நம்ம ஆகிட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். இது இஸ்திகாமத்தாக செய்கிறது, நிலையாக செய்கிறது, நம்ம மௌத் வரைக்கும் செய்கிறது. இதுக்காக நம்ம அல்லாஹ்க்கு நம்ம நன்றி செலுத்துறது. அல்லாஹ் நம்ம தேர்ந்தெடுத்து கொண்டோம் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி இந்த வேலையை எந்த காரணத்தை கொண்டும் விட்டுடாமல் மௌத் வரைக்கும் நம்ம செய்யணும் இன்ஷா அல்லாஹ். இப்போ நம்ம அடுத்த பயணத்துக்காக நம்ம இப்போ கிளம்ப இருக்கிறோம். நம்மளுடைய பொருட்களை எல்லாம் நல்ல சரியான முறையில் எடுத்து வச்சுக்கொள்வது, தாலீம் கிதாபுகள், மற்ற நம்மளுடைய உடைகள், பேஸ்ட்டு, ப்ரஷ்ஷு, இன்னும் என்னென்ன பொருட்கள் இருக்குதோ அது எல்லாத்தையும் நம்ம எடுத்து வச்சுக்கொள்ளணும். நம்மளுடைய பொருட்களை விட்டுடாமல் நம்ம எடுத்து வச்சுக்கணும். அதேமாதிரி அவர்களுடைய பொருட்கள் நம்மக்கிட்ட வராமல் நம்ம பார்த்துக்கொள்ளணும். அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு நன்மையை கொடுக்கணும். அல்ஹம்துலில்லாஹ். துஆ செய்யணும் அவங்களுக்காக. அல்லாஹ் தஆலா அவர்களுடைய பாவத்தையும் நம்மளுடைய பாவத்தையும் மன்னிக்கணும். அல்லாஹ் தஆலா நமக்கும் அவர்களுக்கும் எல்லா பாக்கியத்தையும் கொடுத்து சீரும் சிறப்புமாக இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் வச்சு அல்லாஹ் தஆலா சொர்க்கத்துக்கு உருகலாக ஆக்கி வைக்கணும். நம்ம அதுக்காக துஆ செய்யணும். இப்போ செல்லக்கூடிய இடத்துலையும் நம்ம இங்கே எப்படி நம்ம நல்ல அமல்கள் செஞ்சோமோ அதே மாதிரி அங்கேயும் போய் நாம் நல்ல அமல்களை செய்யணும். அங்கே போயிட்டு பிரயாணத்தில் போகக்கூடிய நேரத்தில் நம்மளுடைய பர்தாவை
அனுஷ்டித்து பர்தாவுடைய விஷயங்களில் பேணுதலாக இருந்து நம்ம எப்படி நம்ம பிரயாணத்தில் வந்தோமோ அதே மாதிரி நம்ம செல்லக்கூடியவர்களாக இருக்கும். நம்மளுடைய அமல்களை நம்ம செஞ்சுட்டு அங்கே அதிகமாக நம்ம தாவத் கொடுக்கணும், அதிகமாக இபாதத் செய்யணும். இன்ஷா அல்லாஹ் அது மாதிரி செய்யறதுக்கு அல்லாஹ் கிருபை செய்வானாக. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். ஆமீன் ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.